ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்க நிறுவனர் ராமதாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று விளக்கமளித்திருக்கிறார் பாலு. கட்சியின் விதிகளை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கட்சி விதிகளின்படி நிறுவனர் ராமதாசுக்கு நிர்வாக ரீதியாக மாற்றங்கள் செய்ய எந்த அதிகாரமும் இல்லை என்பதுதான் அவர் இன்றைக்கு முன்னிறுத்திய கருத்து. அன்புமணியை நீக்கவோ அல்லது கட்சியில் மாற்றங்கள் செய்யவோ ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை. பொதுக்குழு முடிவுகளை தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அதன்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை தலைவராக அன்புமணிதான் தொடர்கிறார் என்று அவர் விளக்கமளித்திருக்கிறார். அன்புமணி தரப்பு நிர்வாகிகளைத்தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். ராமதாசின் உத்தரவுகள் பாமகவை கட்டுப்படுத்தாது என்பதுதான் அவர் இன்றைக்கு முன்னிறுத்திய கருத்து. அன்புமணி தரப்பிலிருந்து விளக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதற்கு ராமதாஸ் அவர்களுடைய எதிர்வினை என்னவாக இருக்க போகிறது என்பதனை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். கடந்த 2 மாத காலமாகவே பாமகவில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வருகிறது. இந்நிலையில் அது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது என்றே நாம் பார்க்கலாம். இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாமகவில் மோதல், அடுத்த கட்ட மோதல், உச்சகட்ட மோதல் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 மாதங்களாக இந்த செய்திகளை நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்வு நீங்க எப்படி பார்க்கறீங்க? இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இந்த நிகழ்வு எங்களை போன்றவர்களுக்கு வருத்தம் தான். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி துவக்க விழால பேசினவங்க, சரி நம்ம கண்ணெதிர வளர்ந்த கட்சி, சமூக நீதி பெற்றிய கட்சி, அது இப்படி நிலைமை இருக்குங்கிறது வருத்தம் தான். ஆனா பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு போயிடுச்சுங்க. டாக்டர் நிலைப்பாடு வேற, அன்புமணி நிலைப்பாடு வேற. பாலு இப்படி சொல்றாருன்னா அது சரிதான், சட்டப்படி அவர் சொல்றது சரியா தான் இருக்கும். பொதுக்குழு தான் எங்களுக்கு தேர்ந்தெடுக்கிற அதிகாரம், டாக்டர் எப்படி நீக்க முடியும் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து அப்படிங்கிற ஒரு லீகல் டெக்னிக்கல் தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட மேட்டரா அவர் முன் வைக்கிறார். ஆனா கட்சிங்கிறது ஓட்டு வங்கி, அந்நிய சமூக சார்ந்த ஓட்டு வங்கி. அந்த சமூகத்துல மூத்தவர்கள் முன்னோடிகள் டாக்டர் பின்னாடி இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் சமூகத்தோட ஐக்கான். சமூகத்துல பிறக்கிறதுனால நம்ம ஐக்கான் ஆக முடியாது, சமூகத்துக்காக பாடுபட்டு இருக்கணும். அப்ப டாக்டர் பாடுபட்டதுங்கிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் தான், நமக்கு கூட தெரிந்த விஷயம் தான். அப்படி இருக்கும்போது வன்னியர் சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் அவங்க அந்த பழைய இதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியாது. இப்ப அவங்க அன்புமணி தான் நல்லது, அவருக்கு தான் வயசு இருக்கு, யங்கா இருக்காரு, அவரால் தான் அலைஞ்சு கட்சியை வளர்க்க முடியும், அவரோட இருக்கதான் நமக்கு நல்லது, இப்படியான சிந்தனை இருக்கும். 2 தலைமுறை சிந்தனைகள் இதுல போராட்டம் இருக்கு. அப்படி என்றால் 2026 தேர்தலுக்கு பிறகுதான் இதற்கான ஒரு முற்றுப்புள்ளி விழும் என்பதுதான் எனது பார்வை. அதுவரை கட்சி எப்படி பயணிக்க போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு ஷியாம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.